ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ், நான் உங்கள் ஜிதேந்திரன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக மகாராஷ்டிராவில் ஒரு 18 இல்லைனா 19 வயசு தக்க ஒரு வாலிபர் வந்து மலையிலேருந்து கீழே விழுந்து செத்துட்டார். அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். அவங்களோட சேர்ந்து அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் செத்துட்டாங்க. அதை பற்றி தாங்க நான் பேச போகிறேன். ஏன் அதை பற்றி நான் பேச போகிறேன் பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபீடில் வந்துக்கிட்டே இருக்குது. நானும் 2-3 வாட்டி ஸ்வைப் பண்ணி விட்டேன், பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. லைட்டாக ஹெட்டிங் மட்டும் படிச்சுட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வலியாக இருந்துச்சு அந்த நியூஸ் பார்க்கும்போதே. அதனால் வந்து நான் வேணாம், அதை வந்து பார்க்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். நிறையா நியூஸ் வந்து அது ரிலேட்டடாகவே வந்துட்டுருக்கு. சரி என்னன்னு போய் பார்த்தா, அவங்க எல்லாம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாலிபர் வந்து ஐஃபோன் வாங்கி தராதனால இந்த மாதிரி அவங்க ஃபேமிலியை வந்து த்ரெட் பண்ணி இறந்துட்டாருங்க. எனக்கு வந்து பார்த்தீங்களா, அதை சொல்கிறக்கே வந்து ஒரு தயக்கமாக இருக்குது. ஸோ அந்த வார்த்தையை வந்து சொல்லாமா வேணாமா அப்படின்றது எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது. ஏன்னா அது எங்கேயோ தெரிஞ்சோ தெரியாமலையோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவேணுன்றது எனக்கு ஒரு பயமாக இருக்குது. அதனால் அதை பேசுகிற கூட நான் யோசிச்சு தான் நான் பேச வேண்டியதாக இருக்குது. இந்த வீடியோ கூட நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் நான் இருக்கும்னு நம்புகிறேன். அதனால தான் நான் இந்த வீடியோவே நான் பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த நியூஸ் வந்து நான் சொன்ன மாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்துகிட்டே இருந்துச்சு. சரி, அதை பற்றி படிக்கலாம். அப்படி படிக்கும்போது தான் தெரிஞ்சுச்சு அவர் வந்து ஏன் வந்து செத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வீட்டில் வந்து இது கன்ஃபார்மான நியூஸ் கிடையாது. நான் வந்து இன்டர்நெட்டில் தேடி பார்த்து சாட்ஜிபிட்டியில் பார்த்து படித்தது தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த வாலிபர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஐஃபோன் மொபைல் வந்து வாங்கியிருக்காரு இஎம்ஐயில். ஸோ இஎம்ஐ கட்ட முடியாதனால அவங்க வீட்டில் அவங்க அப்பாட்ட வந்து சண்டை போட்டிருக்காரு. அப்படி வந்து சண்டை போட்டதில் வந்து அவர் வந்து அவங்க அப்பாவை வந்து ஏதோ பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி அவர் வந்து அந்த மலை உச்சியில் போனதாகவும், அங்கேருந்து அவங்க சொல்ல கேட்காம வந்து கீழே விழுந்ததாகவும் தான் செய்தி இருக்குது. அங்கேருந்து கீழே விழுந்ததாக தான் செய்தி இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபயர்மேனு எல்லாமே வந்து ரெஸ்கியூ டீம் எல்லாமே போயிருந்தாங்களாம். அப்படி போயிருந்தால் அவங்கள காப்பாற்ற முடியலைன்ற மாதிரி தான் அந்த நியூஸ் இருந்துச்சு. அவர் வந்து இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா பக்கத்தில் போகிறாரு அவரை வந்து காப்பாற்றுறக்கு. அந்த பையன் கீழே விழுகும்போது அவங்க அப்பா கையையும் சேர்த்து இழுத்துட்டு விழுகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்லைனா அவங்க அப்பா வந்து அவரை கையை பிடிக்கிறாரோ இல்லைன்னு சரியாக தெரியல. அந்த மாதிரி தான் விழுகிறாங்க. அவங்க அம்மா கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் விழுகிறத பார்த்து அவங்க அம்மாவும் கூட வந்து டக்குன்னு வந்து விழுந்துடுறாங்க. ஸோ 3 பேர் உயிரும் இப்போ வந்து இல்லை. எதனால? ஏன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டான வாழ்க்கை, இல்லை நீங்கள் நினச்சது கிடைக்கலன்னா உங்களால் இருக்க முடியாதான்ற மாதிரி கொஸ்டின் தான் இருக்குது. ஏன் இப்போ இஎம்ஐ இஎம்ஐ ப்ராப்ளம்னா என்ன? உங்களுக்கு கட்ட முடியலைன்னா இப்போ என்ன? ஏன் நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறீங்கன்ற எனக்கு புரியலை. அவங்களால கட்ட முடியும்னா வெயிட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சோர்ஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணலாம் இல்லையா? அப்படி இல்லவும் கட்ட முடியலைன்னா அந்த பொருள் நம்மளுக்கு எதுக்கு, நம்ம கொடுத்துடலாம். என் வாழ்க்கையில் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறையா நடந்திருக்கு. இப்போது ரீசெண்ட் டேஸில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால தான் சரி இதை பற்றி பேசலாம் அவங்ககிட்ட அப்படின்னு தோணுச்சு. எனக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நானும் இப்போ என்னோடய ரிலேஷன்ஸ்லேயும் சரி, கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களையும் சரி, இந்த டிப்ரெஷன்ற வார்த்தையை ரொம்ப நான் கேள்விப்படுறேன். ஏன் உங்களுக்கு இதெல்லாம் இப்படி வருது, இந்த தாட்ஸ்லாம் ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஓப்பனாக வந்து உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட வந்து நீங்கள் மனசை விட்டு பேசலாம். நான் சொன்ன மாதிரி எனக்கும் இந்த இஎம்ஐ ப்ரெஷர்ஸ்லாம் இருக்குது. நல்லா தான் சம்பாதிக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்கள் அன்பிளான்டாக உங்களுக்கு வந்து ஒரு செலவு வரும்போது அது எப்படி வந்து மேனேஜ் பண்ணணுன்றது இன்ன வரைக்கும் எனக்குமே தெரியலை. ஸோ இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். லைஃப்ன்றது இப்படின்றக்குள்ளே மாறும். அப்படி மாறலையா, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்லோவாக கூட அந்த சேஞ்சஸ் நடக்கலாம். நேற்று மாதிரி நம்ம லைஃப் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி மாதிரி நாளைக்கு இருக்க போகிறதில்ல. ஸோ ஒரு சேஞ்சஸ் வரும். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட மனசை திறந்து பேசுங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்லுங்கள். அவங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல ஐடியாவை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இது ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் குழப்பமாக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த நியூஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சோகமாக தான் இருந்துச்சு. 18-19 வயசு இப்போ தான் அவங்க லைஃபே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அவங்க அம்மா அப்பாவும் நிறைய ட்ரீம்ஸ் வச்சுருப்பாங்க. இது வரைக்கும் அந்த பையனை வந்து வளர்த்ததுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிலாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கூட உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட மனசை திறந்து பேசுங்க. அவங்க கொஞ்சம் ரிலையபிளாக இருக்கணும். அந்த மாதிரி பர்சன்ட்ட பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்குங்க. நான் சொன்ன மாதிரி எனக்குமே
இந்த ப்ரெஷர்ஸ்லாம் இருக்குது. பட் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணி போயிட்டுருக்கேன் அப்படின்றது தான் நம்ம வந்து கற்றுக்க வேண்டியது. ஸோ லைஃப் மாறும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இதை தான் நம்ம வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். யாரும் வந்து இந்த மாதிரி தப்பான முடிவுகளோ எதுவும் ஆசைப்பட்டு நம்மளுக்கு கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தப்படாதீங்க. மாறும், வாழ்க்கை மாறும். எல்லாமே சேஃபாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லா இருங்க. இப்போது நீங்கள் ட்ராவல் ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அது ஒரு தெரப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு. அது லாஸ்ட் டைம் நான் வந்து ஆஃபீஸ் மேட்ஸோட வந்து வால்பாறை போயிருந்தேன். அப்போ தான் வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அங்கே ஒரு பிரச்சனை ஆப்வியஸாக வந்து க்ரியேட் ஆகுங்க. அப்போம்போது இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைல்யூட் ஆயிரும், மீன்ஸ் கொஞ்சம் மறந்துடும். அப்போ அங்கே நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். இப்படிலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது புது புது அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் இந்த டிப்ரெஷனு இந்த மாதிரி வந்து தப்பான முடிவுகள் எடுக்கிறதுலேருந்து வெளியே வரலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஜிஎஃப்எம் பேஸ். இதோட சேஃபாக இருங்க, சந்தோஷமாக இருங்க.